ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வந்துட்டு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா சாகோ லட்டு. எல்லோரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியில் பாயசம் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ட்ரை தான். இதை நீங்கள் வீட்டில் தாராளமாக கொஞ்சமாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். ஜவ்வரிசி வேணும். ஜவ்வரிசி அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் கலரு, கொஞ்சம் நெய், அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு மேலே கார்னிஷ் போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் முந்திரி, திராட்சை, ஜீனி. ஸோ இது எல்லாம் இருந்தால் இந்த லட்டு ஈஸியாக நம்மளும் வீட்லேயே செய்யலாம். வாங்க இன்றைக்கி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஜவ்வரிசி வந்து 2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து மினிமம் 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு பண்ணுங்கள். இது வந்து நைலான் ஜவ்வரிசின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது நைலான் ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கி அதை வச்சு பண்ணுங்கள். ஸோ இதுக்கு போக இருக்கட்டும். இது போக இந்த நம்ம சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர நண்பர்கள் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு முந்திரி போட்டு நான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% குக் ஆகும்போது நம்ம அது கூட வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு திராட்சையை போட்டு நம்ம வந்து அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா பிளாக் ஆகும். அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மறக்காமல் அதை கிண்டிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க, பிளாக் ஆகிட வேணாம். ஸோ இப்போ கிண்டியாச்சு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல கோல்டு கலர் வந்திருக்கு. ஸோ இந்த கலர் வர அளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை வந்து சின்னதாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்துட்டு இதை மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இதை மாற்றும் போது என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பை தயவு செய்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் பேலன்ஸ் இருக்குது, கலர் மாறாமல் இருக்கும். மறந்துட வேணாம். ஸோ நம்ம எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஜீனி ஆட் பண்ணுறோம். ஜீனியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஜீனின்னா அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறோம். இது வந்து எதுக்காகனா நம்ம ஜீரா பண்ணுறதுக்காக பண்ணுறோம். இது வந்து குலோப் ஜாமோ இல்லை வந்துட்டு லட்டு அந்த மாதிரி இதுக்கு தேவை கிடையாது. இதை வந்து நம்ம ஜவ்வரிசி உள்ளே போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஜீனி கரைஞ்சதுக்கப்புறமே வந்துட்டு கொட்டிட்டு கிண்டினோம்னா ஜவ்வரிசியும் குக் ஆயிரும், ப்ளஸ் அது இல்லாமல் அதுவும் ரெடி ஆயிரும் நமக்கு. ஸோ இப்போ ஜீனி ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இந்த பதம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதில் நீங்கள் ஜீனி கரைஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு தேவையான அந்த அதில் வந்து ஒரு 10 பீஸ் ஏலக்காய் வந்துட்டு நான் இடித்து போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டியாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஏலக்காய் பவுடரோ இல்லை வந்துட்டு இடித்து வேணாலும் போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து ஏன் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோன்னா இது வந்து அந்த வாட்டரில் குக் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த மனம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம கலர் போட்டிருக்கோம். லட்டுக்கு வந்துட்டு கலர் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை ப்ளைனாக ஒயிட் வேணுன்னா நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பண்ணும்போது கலர் தேவையில்லை மேஜராக. ஸோ வேறு ஏதாவது நீங்கள் கமர்ஷியலாக வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் கொண்டு போகணும் வைக்கணும் அப்படின்ற போது வந்து பார்த்தா நீங்கள் கலர் போட்டு பண்ணிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து நம்ம இதில் கொட்டுறோம். ஸோ இதை வந்து நானும் ஆர்வத்தில் எல்லாமே கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாத்திரம் பத்தலை. ஸோ அந்த பாத்திரத்தை வந்துட்டு இப்போ நான் மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஸ்டெயின்லெஸ் பாத்திரம் இருந்துச்சு, அதில் நான் மாற்றிட்டேன். ஸோ அதில் தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு விட்டேன், திரும்ப இந்த பாத்திரத்தில் மாற்றி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அதில் நான் ஆல்ரெடி ஊற்றின கலரில் வந்துட்டு கொஞ்சம் இருந்துச்சு. நான் அதையே வந்து திரும்ப ஊற்றிக்கிட்டேன். ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் அந்த கலர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க. எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கலர் இந்த மாதிரி ஒரு சில இந்த ஏலக்காய் பவுட்ரு இதெல்லாம் வந்துட்டு போட்டு ஒரே இடத்துல நின்றக்கூடாது. ஸோ ஏன்னா அது கரெக்டாக மிக்ஸ் ஆனால் தான் வந்துட்டு டோட்டல் குவான்டிட்டிக்கும் வந்துட்டு அது சரியானபடி அது ஒரே மாதிரி ஒரே ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் எப்பயுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜீனி வந்து டைட்டாக நமக்கு வந்துட்டு இதை வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தான் வந்துட்டு அது கிளியராக வரும் நமக்கு. நம்ம ஒரு இடத்துல விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடம் மட்டும் அந்த ஒரு ஜவ்வரிசி வந்துட்டு கட்டியாகும் சூட்டில். அதனால் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் கரெக்டாக வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சுகர் வந்து டைட்டாக வந்து நமக்கு அந்த சரியான அந்த ஒரு பதம் வரும் நமக்கு. ஸோ இந்த பொசிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடிஷ்னலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு சரியாக வரும். இப்போ ஊற்றுனது பால் கிடையாது, அது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை தான் வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வந்து நான் கரைச்சிருக்கேன். ஸோ அந்த கரைச்ச பாலை வந்துட்டு நான் இதில் ஊற்றிட்டேன். ஸோ இது ஊற்றி இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பச்சை மாவு. ஸோ அதனால் வந்து நமக்கு ஓரளவு குக் ஆகணும். அதனால் இந்த டைட்னஸ் இருக்கும்போதே ஊற்றணும் அப்படின்னா அதுவும் சேர்ந்து வெந்துருன்றக்காக வந்துட்டு நான் முன்னாடி ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ டைட்டுக்கு தேவைங்கிறத பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் நிறையா ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு கட்டி ஆயிரும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க மறந்துடாமல். ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இதை வந்து டைட் ஆகிட்டே இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா
இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பேலன்ஸ் எடுத்து வச்ச நெய் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நம்ம ஊற்றுறோம், நெய்யை ஊற்றி கிண்டுறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இலகுன மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் உடனே பிடிக்க முடியாது. உடனே பிடிச்சிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு இலகுன மாதிரி வரும். ஏன்னா சீனி வந்துட்டு அந்த ஒரு மாதிரி சூடாக இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால் இதை ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச எல்லாத்தையுமே கொட்டிட்டு அதையும் அந்த முந்திரி திராட்சை எல்லாமே கொட்டினா அதையும் வந்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன ஒரு பவுலில் வந்து மாற்றி உங்களுக்கு நான் இப்போ வந்து எப்படி பிடிக்கணுங்கிறத வந்து நான் சொல்லி காட்ட போகிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். எப்போயுமே சூடாக இருக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும்போது பிடிச்சிட வேணாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சரியாக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ உடனே காட்டணுன்றக்காக வந்துட்டு நான் இப்போ ஒரு 2 பீஸ் பிடிச்சி காட்டுறேன். நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறம் பிடிங்க, அது அவ்வளோ அழகாக வரும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் நீங்களே சொல்லலைன்னா கூட யாருக்குமே தெரியாது இது என்ன எதில் பண்ண லட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தாராளமாக இதை வீட்டில் வந்துட்டு கெஸ்ட் இருந்தாங்கன்னா பண்ணலாம். ஸோ இதை வீட்டில் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வெளியில் லட்டு கேட்குற குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் வீட்டில் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா வெளியில் வாங்கி கொடுத்து அது எப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியாத விட இன்றைக்கி ரெண்டாவது வந்துட்டு வெளியில் போகிறோங்கிறதே வந்துட்டு ரொம்ப டஃப்பு. கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபிஸை நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சின்ன குட்டியாக நீங்கள் பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ ஸ்வீட் வந்து ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பார்க்குறவங்க வந்து நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவாக இருக்கட்டும், ரெசிபியாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நான் எஃபர்ட் போட்டு நான் என்னால் அதை பண்ண முடியும். ஸோ மறந்துடாதீங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.